வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். சாப்பாடு. சாப்பாடை போஜனம் என்றும் அழைப்பர். இதைப்பற்றி காஞ்சி பெரியவர் அருமையான தத்துவ விளக்கம் ஒன்றை கூறுகிறார், கேளுங்கள். கல்யாணம், வேறு விசேஷம், சாதாரணமாக வீடுகளில் போஜனம் எப்படி சாப்பிடுகிறோம் என்று பெரியவர் கேட்டார். வாழை இலையில எல்லா ஐட்டமும் வச்சதும் போசனம் சாப்பிடுகிறோம் என்றனர். அது சரி, எல்லோரும் போஜனம் பண்ணும்போது எதை எந்த ஓர்டரில் எடுப்பார்கள்? ஓ, அதையோ கேட்கிறீர்கள் பெரியவா. முதலில் சாம்பார், அடுத்தது ரசம், அப்புறம் பாயாசம், பட்சணம், கடைசி மோர். அங்கே இருந்து பலர் சேர்ந்து சொன்னார்கள், ஏன் இப்படி ஒரு ஓர்டர் வச்சிருக்கிறீங்கள் தெரியுமா? மகா பெரியவர் இப்படி ஒரு கேள்வி கேட்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. மௌனமாக இருந்தார்கள். தெரியும், அவரே பதில் சொல்லுவார் என்று. இலையை போட்ட உடனே வாழ்க்கை பசுமையாக இருக்கின்றது என்று அதிலே மயங்கி விடாதே என்று தண்ணியை தெளிக்கிறோம். அப்புறம் பாயாசம், அதுக்கு எதிரில் பச்சடி எதுக்கு வைக்கிறது தெரியுமா? பாயாசத்தால் பிறந்த ஸ்ரீராமனையும் தயிர் வெண்ணெய் பிரியனான ஸ்ரீகிருஷ்ணனையும் சாப்பிடும்போது நினைக்கணும் என்பதற்காகத்தான். முதல்ல குழம்பு, இதில் தான் இருக்கு. தான் என்பது வெண்டைக்காய், சுண்டைக்காய், பூசணி, பரங்கி, கத்தரி, முருங்கைக்காய், ஏதோ ஒரு இருக்குமே, அதுதான் தான் என்பது. அது இல்லையா? நாம் எல்லோரும் பிறந்து விவரம் தெரிஞ்சதுமே தான் என்கிற அகங்காரம் மனசில் வந்துடுகிறது. அதனால் நாம் குழம்பி போயிடுறோம். அந்த தானை கொஞ்சமாக தீர்த்திட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அப்போது தான் இல்லாததால் ஒரு தெளிவு வந்துடுகிறது இல்லையா? அதாவது ரசமான மனநிலை, அதுதான் ரசம். தான் இல்லாமல் தெளிவாக இருக்கிற மனசில் ரசமான எண்ணம் வருது. அது வந்ததும் எல்லாமே இனிப்பாய் பாயாசமாகவும் பட்சணமாகவும் ஆகிடுகிறது. கடைசியாக மோர். மோர் என்கிறது என்ன? எப்படி கிடைக்கிறது? பாலிலிருந்து தயிர் கிடைக்கிறது. அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கிறோம். அதை காய்ச்சி நெய் வருகிறது. இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் மிஞ்சி இருப்பது மோர். அதாவது மோரிலே இருந்து எதையும் பிரித்து எடுக்க முடியாது. அதாவது மோருக்கு அடுத்த பிறவி இல்லை. இந்த போஜன சம்பிரதாயத்திலிருந்து என்ன புரிகிறது? நாமளும் அகங்காரத்தை விட்டு மனசு தெளிந்து ரசமான வாழ்க்கையை அனுபவித்து யாருக்கும் எந்த உபத்திரமும் பண்ணாமல் எல்லோருக்கும் இனிமையாக வாழ்ந்து கடைசியில் பரமாத்மாவோடு கலந்துட்டால் அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அதாவது நோ மோர். சாதாரணமான மக்களுக்கும் இந்த அடிப்படை விஷயம் போய் சேரணும். ஒவ்வொரு நாளும் போஜனம் பண்ணுறப்போ ஒரு நிமிஷமாக வேணும். இதை நினைத்து பார்த்து எல்லோரும் பகவானுடைய திருவடியை பற்றிக்கணும். அப்படி என்கிற உயர்வான எண்ணத்தில் தான் நாம் தினமும் அனுசரிக்கிற போஜன முறையே நம்ம வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துகிற மாதிரித்தான் அமைச்சிருக்கிறார் என்று சொல்லி முடித்தார் மகா பெரியவர். நன்றி, வணக்கம்.